ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சேனல்ல நாம சம்மர் டைம்ல மத் நார்மல் டைம்ல கேர் பண்ணுறத விட சம்மர் டைம்ல எப்படி பிளான்ட்ஸ் எல்லாம் கேர் பண்ணணும், ஸோ கேர் பண்ணலைன்னா என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பிளான்ட்ஸுக்கு வரும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பிளான்ட் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மேமிலேரியாவோட எல்லோ கலர் ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய பால் கேக்டஸ் வெரைட்டி. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஃப்ளவர் வந்துட்டு ஒரு 6:00 போலவே ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிரும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1:00 போலவே ப்ளூமிங் முடிஞ்சிரும். ஸோ இது வந்துட்டு ஒன் டே ப்ளூமிங் தான். பட் ஒன்ஸ் மொட்டு எடுத்தால் சூப்பராக எடுக்கும். இது என்னோட ஒரு நல்ல மதர் பிளான்ட்டு. ஸோ இப்போ ஒரு 2 மந்த் பேக் தான் வந்துட்டு இதில் உள்ள பப்ஸ் எல்லாம் உடச்சி எடுத்துட்டு நான் வந்து ரீபாட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நிறைய மொட்டு வச்சுருக்கு. ஸோ இப்போ இதில் நம்மளோட கேர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் என்கிட்ட ஒரு சில கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ என் மேமிலேரியா வந்து காஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, இது வந்துட்டு அதிகப்படியான வெயில் வந்து அப்சர்வ் பண்ணுது, அதனால் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த பிளான்ட்லேயே பாருங்கள், இந்த சைடெல்லாம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ஒன்றுமே இங்கே பிரச்சனை இல்லை பாருங்கள். க்ரீனாக லைட்டாக தான் எங்கேயாவது ப்ரௌன் ஷேட்ஸ் வருது. பட் இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக சன்னுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இந்த இடம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதனால் இந்த பிளான்ட் வந்துட்டு எதுவும் ஆகிடுமோ அப்படிலாம் பயப்பட வேணாம். அந்த பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி கூட பார்த்தேன். பட் ஒன்றுமே ஆகலை, நல்லா தான் இருக்குது பிளான்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன கேர் கொடுக்கணும் அப்படின்னா, இதை வந்து வேறு ஒரு இடத்துல மாற்றி வைக்கணும். சும்மா காலை வெயில் மட்டும் கொஞ்சம் நேரம் படுற மாதிரி வைக்கணும். ஸோ கொஞ்சம் வெயில் வந்து இந்த பக்கம் படுற மாதிரி கொஞ்சம் இந்த பக்கம் படாத மாதிரி வச்சாலே போதும். இது வந்துட்டு நார்மல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் இப்போ நான் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஏதாவது ராட் ஆகியிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நான் வந்து இப்படி எடுத்து பார்த்தேன் இல்லையா, க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது ராட் ஆகலை. அந்த மாதிரி ஸ்டேஜில் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ராட் ஆகியிருக்குமோன்னு சந்தேகம் இருந்தால் ஜஸ்ட்டு எடுத்து பாருங்கள். ராட் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நீங்கள் கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் பிளான் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளான்ட் வந்துட்டு சூப்பராக வந்துடும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு பிளான்ட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு பாருங்கள், இது வந்து அப்புண்டியாவோட டியூனா வெரைட்டி. ஸோ இது பாருங்கள், இதில் என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு ஹார்டி பிளான்ட்டு தான், எந்த பிரச்சனையுமே இல்லாதது. ஆனால் முன்னாடி மாதிரி இதுக்கு நான் இப்போ தண்ணி வந்து கம்மியாக கொடுக்குறேன். ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நான் தண்ணியே கொடுப்பேன். இப்போ வந்துட்டு அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கொடுக்கும்போது இதுக்கு வந்து தண்ணி பத்தலை. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள், அப்படியே வெந்து போன மாதிரி ஆயிடுச்சுங்க. இது அழுகலை ஆக்சுவலாக, கல் மாதிரி தான் இருக்குது. அழுகிடுச்சுன்னா தொலைன்னு ஆகிடும்ல. இது அப்படியே கல் மாதிரி இருக்கு, ஆனால் வெந்து போயிடுச்சுங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிடலான்னா, அப்ரூட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கட் பண்ணி ரீபாட் பண்ணணுங்க. பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் காஞ்சி போய் கிடக்கு. சரி, நான் இதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நான் ஒரே கையிலே வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ணுறதுனால என்னால் இது பண்ண முடியல. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துடணுங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஸ்டிக்ஸாக எடுத்து ஏதாவது ஒரு ப்ரொபகேஷன் ட்ரீயில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். பட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுட்டு நீங்கள் வந்து இதை ட்ரேயில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளான்ட் ஃபுல்லாக காப்பாற்றிடலாம். இந்த இடம் மட்டும்தான் போகும், இந்த அழுகிருக்க இடம் அழுகலை, வெந்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஹெவியான வெயில்னால தான், ரூட்டே வந்து வெயில் தாங்க முடியாமல் இந்த மாதிரி அழுகி போகும். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு வெயில் காலத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிடலாம். கட் பண்ணாலும் சரி, காய வச்சுட்டு அது அப்புறமா நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸையும் ஈஸியாக சர்வை பண்ண வச்சிடலாம். நம்ம தேர்டு வந்துட்டு இந்த பிளான்ட் பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சம்மங்கி பல்பு வந்து நான் போட்டிருந்தேங்க இதில். ஸோ லாஸ்ட் இயர் சேலுக்கு கொடுத்தது போக மிச்சத்தை வந்து இதில் போட்டிருந்தேன். இதையும் வந்துட்டு நான் கொஞ்சம் சரியாக கவனிக்கலை தான். அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க சேல் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தான் பார்த்தா ஒரே பூச்சிங்க, பாருங்கள். ஸோ அன்றைக்கி நான் அப்லோட் பண்ணி பார்க்கும்போது ரூட் முதற்கொண்டு அப்படியே அழுகி போன நிலமையில இருந்தது. ஸோ பாருங்கள், ரூட்டையெல்லாம் பிடிச்சி அந்த பூச்சி நல்லா தின்னு வச்சுருக்கு கிழங்க. நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஒரு 4 பல்போ என்னமோ தான் போட்ட மதர் பல்பா. இங்கே பாருங்கள், வேரில் உட்காந்துருக்கு பாருங்கள், மண்ணுக்குள்ளே வேரில் வந்து அந்த பூச்சி வந்து உட்காந்துருக்குதுங்க பாருங்கள். அப்படியே உட்காந்து ரூட்டை தின்னு தெரியல எனக்கும்.
மேலால பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. பூச்சி அவ்வளோ தெரியல. ஆனா ரூட்ல பார்த்தா அவ்ளோ பூச்சிங்க. இங்க பாருங்க. தெரியுதுங்களா? இந்த பாருங்க. இப்படி ரூட்ல உட்காந்து கடிச்சு கடிச்சு இந்த செடியே வீணாக்கிருச்சு. இப்போ நான் இதையும் என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லா அப்ரூட் பண்ண போறேன். பண்ணிட்டு லீஃப் எல்லாம் கட் பண்ணிட்டு, நீங்க என்னதான் இத லீஃப் கட் பண்ணிட்டு பூச்செல்லாம் எடுத்துட்டு வச்சாலும், அது எங்கேயாவது ஒரு சின்ன இது இருந்தாலும் திருப்பி வந்துரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இதுக்குன்னு வந்து நீம் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த நீம் ஸ்ப்ரே பத்தி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீம் ஸ்ப்ரே பூச்சிலாம் வருதே செடிக்கு அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. நீம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு நீம் ஆயில அப்படியே டைரக்ட்டா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்து செடி வந்து செத்து போச்சுங்க அப்படின்றாங்க. ஸோ நீம் ஸ்ப்ரே நான் யூஸ் பண்ணுறது எப்படின்னா, இது வந்து கான்சன்ட்ரேட்டட் கிடையாது. ஸோ இது வந்து டைல்யூட் பண்ணி இது செடிகளுக்கு தெளிக்கிறதுக்குனே ரெடி பண்ணது. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு செடிக்கு வந்தால் இதுமாரி பண்ணுவேன். அது இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னா, 6 மந்த் ஒன்ஸ் வந்துட்டு நல்லா வேப்பிலையை வந்துட்டு நல்லா நிறையா ஒரு 1 கிலோ அளவுக்கு வேப்பிலையை உடச்சி தண்ணியில் ஊற போட்டுருவேன் 2 நாளைக்கு. நல்ல பெரிய ஒரு அண்டா மாதிரி போட்டு தண்ணியில் ஊற போட்டு அதை எடுத்து வந்து நான் தெளித்து விட்டுருவேன். எல்லா செடிகளுக்கும் போகிற மாதிரி போட்டுருவேன். ஸோ தான் கொஞ்சம் என்னால் சேவ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி இதில் என்ன பண்ணலான்னா, நான் கொஞ்சமாக நீம் ஸ்ப்ரே அடிச்சிடுவேன். இந்த மாதிரி இந்த பாருங்க, இதுமாரி கொஞ்சம் அடித்து விட்டுட்டு அதுலேயே வந்துட்டு அதுக்கு நல்லா ரியாக்ட் ஆகுது பாருங்கள் அந்த பூச்சிங்க எல்லாம். இது மாதிரி கொஞ்சம் நீம் ஸ்ப்ரே கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சரியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பல்பெல்லாம் பிடிச்சி நல்லா தின்னு வச்சுருக்கு பாருங்கள். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பல்பு அந்த வேரில் தான் போய் உட்காந்துருக்கு அந்த பூச்சி எல்லாமே. பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். ஸோ எப்படியெல்லாம் கேர் பண்ணணும்னு பார்த்துங்க. இந்த மாதிரி டேமேஜ் ஆனால் என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி பல்பில் வந்துட்டு பூச்சி வச்சா ஜஸ்ட்டு லீஃபெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. பல்ப்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பூச்செல்லாம் எடுத்துகிட்டு அது மேலே மறுபடியும் நீம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை காய வைங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போதும் அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் காய வச்சு ப்ரொபகேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ.